வணக்கம் மக்களே. ஆவரேஜஸ் சராசரியில உள்ள பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கணக்குகள் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான கணக்குகள், இந்த மாடல் கணக்குகள் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஜூம் பண்ணிக்கிட்டுமா? The average height of 10 students in a class was calculated as 150 cm. One verification, it was found that one reading was wrongly recorded as 130 cm instead of 140 cm. Find the correct mean height ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும் போது 140 சென்டிமீட்டர் என்பதை 130 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. சரியான சராசரி உயரம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016 குரூப் 1 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? சரி, கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க, முதல்ல அப்படியே எழுதிக்கலாம். ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, ஒரு வகுப்பு இருக்கு. சரிங்களா? அந்த வகுப்புல மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. சரிங்களா? அப்ப எண் எவ்வளவு? 10. சரிங்களா? சரி, இருக்கட்டும். அந்த 10 மாணவர்களுடைய உயரத்தினுடைய சராசரி என்னவாக இருக்குதோ தனித்தனியா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கொடுக்கல, ஒரே மாணவனுடையதும் கொடுக்கல. 10 மாணவர்களுக்கான உயரத்துக்கு சராசரி கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? என்னவாக இருக்குதா? 150 சென்டிமீட்டராக இருக்குதா. சரிங்களா? 10 மாணவர்களுடைய உயரத்தினுடைய சராசரி என்னவாக இருக்குதா? 150 சென்டிமீட்டராக இருக்குதா. சரி, இருந்துட்டு போட்டோம். என கணக்கிடப்பட்டது. சரி பார்க்கும் போது, சரிங்களா, திரும்ப ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களாங்க? அப்ப வெரிஃபிகேஷன் பண்ணையில 140 சென்டிமீட்டர் என்பதை 130 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. சரிங்களா? அப்போ ஒரே ஒரு கால்குலேஷன் மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா 140 எடுக்கிறதுக்கு பதிலாக 130 சென்டிமீட்டர் எடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ கரெக்ட் வேல்யூ நம்மளுக்கு என்னதுங்க? கரெக்டா எவ்வளவு எடுத்துக்கணும்? 140 எடுத்துக்கணும். அப்போ கரெக்ட் வேல்யூ நம்மளுக்கு என்னது? 140 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ எப்படி தப்பா எடுத்துட்டாங்க? 130 சென்டிமீட்டர்னு தப்பா எடுத்துட்டாங்க. அப்போ ராங் வேல்யூ நம்மளுக்கு என்னது? 130. சரிங்களா? ஒண்ணு கரெக்டா இருக்கு, அந்த கரெக்டான வேல்யூக்கு பதிலா தப்பா 130 எடுத்திருக்காங்க. என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. சரியான சராசரி உயரம் காண்க. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரிங்களா? அப்போ நம்ம தப்பா எடுத்திருக்கையில தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கு? சராசரி உயரம் 150 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரிங்களா? 140 கால்குலேட் பண்றதுக்கு பதிலா 130 நம்ம கால்குலேட் பண்ணிட்டாங்க, ஒரே ஒரு வேல்யூவை. அதனால நம்மளுக்கு சராசரி 150 கிடைச்சிருக்கு. சரிங்களா? 10 மாணவர்களுடைய உயரத்தினுடைய சராசரி 150 கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம இப்போ 130க்கு பதிலாக 140 அப்படிங்கிற கரெக்ட் வேல்யூ போட்டோம் அப்படின்னா சராசரி என்னவாக இருக்கும்? சரிங்களா? அப்ப சரியான சராசரி உயரம் என்னவாக இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. கேள்வி புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களாங்க? அப்போ கரெக்டான சராசரி உயரத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். அப்போ இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டாலே எப்படி பண்ணணும்னு கேளுங்க. முதல்ல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த தவறான சராசரி இருக்குது இல்லையா, இந்த சராசரி இருக்குது இல்லையா, அத முதல்ல எழுதிக்கோங்க. சரிங்களா? அப்போ 150 சரி போட்டேன், பிளஸ். சரிங்களா? பிளஸ் போட்டுக்கணும். பிளஸ் போட்டுட்டு கரெக்டான வேல்யூவை எழுதணும். சரிங்களா? கரெக்டான வேல்யூ நம்மளுக்கு என்னது? 140க்கு பதிலாக 130 தப்பா எழுதியிருக்காங்க. அப்ப 140 அப்படிங்கிறது தான் சரியான கால்குலேஷன். அப்போ 140 சரியான அந்த வேல்யூவை போட்டுக்கோங்க. சரிங்களா? மைனஸ் தவறானதை மைனஸ் பண்ணணும். சரிங்களா? தப்பானதுன்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும் ஞாபகம். சரிங்களா? சரியானதை கூட்டணும், தப்பானதை மைனஸ் பண்ணணும். அப்ப ராங் வேல்யூ நம்மளுக்கு என்னது? 130. அதை மைனஸ் பண்ணிருங்க. சரிங்களாங்க? பண்ணிட்டு இதுலதான் நீங்க கவனமா இருக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா மாணவர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு பாருங்க. 10 இருக்குதா? அந்த 10 இந்த ரெண்டத்திற்கும் சரியான வேல்யூவும் தவறான வேல்யூ மைனஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே தான் போடணும். சரிங்களா? அதுக்கு கீழே தான் போடணும். இந்த 180க்கும் காமனா போட்டுறக்கூடாது. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சருங்க. இது ஒண்ணு மட்டும் நீங்க ஃபார்ம் பண்ணிட்டா போதும். சரிங்களா? நிறைய பேர் நிறைய ஷார்ட்கட்ல சொல்லி கொடுப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? எனக்கு ஒரு டீச்சர் இப்படி சொல்லி கொடுத்தாங்க, அந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்றேன். சரிங்களாங்க? உங்களுக்கு பிடிச்சா நீங்க இதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி, இருக்கட்டும். அப்போ இது என்ன பண்ணிக்கலாம்? முதல்ல சால்வ் பண்ணுவோம். சரிங்களாங்க? 150 முதல்ல அப்படி இருக்கணும். சரிங்களா? பிளஸ் அப்போ 140 மைனஸ் 130 என்னதுங்க? 10 தானே, பை 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? ஒரு 10 10, ஒரு 10 10, அப்போ மிச்சம் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களாங்க? அப்போ 150 பிளஸ் 1 எத்தனை? 151. இதுதான் ஆன்சர். சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் டி தான் சரியானது. சரிங்களா? அப்போ 140 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா அளவு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னவா ஆயிரும்? சராசரி சரியான சராசரி என்னது? 151 சென்டிமீட்டர். சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, அடுத்த கணக்கு போயிட்டுமா? என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க.
The average height of 12 students in a class was calculated as 152 centimeter. On verification, it was found that one reading was wrongly recorded as 148 centimeter instead of 172 centimeter. Find the correct mean height ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும் பொழுது 172 சென்டிமீட்டர் என்பதை 148 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொண்டதாக தெரிய வந்தது. எனில் சரியான சராசரி உயரம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 குரூப் 4 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா, இப்போ நம்ம சொல்லி கொடுக்குற இந்த மெத்தட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி கேள்விகள் கேட்டா யூஸ் பண்ணணும், ஒரு சரியான வேல்யூ, ஒரு தவறான வேல்யூ, ஒரு தவறான சராசரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா, சரி, முதல்ல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வகுப்புல மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, 12 பேர் இருக்காங்க. சரிங்களா, சரி, எழுதியாச்சு. மாணவர்களின் சராசரி உயரம், சரிங்களா, அந்த 12 மாணவர்களுடைய சராசரி உயரம் என்னவாக இருக்குதா, 152 இருக்கு. சரிங்களா, சரி, இருக்கட்டும். என கணக்கிடப்பட்டது. சரி பார்க்கும் பொழுது வெரிஃபிகேஷன்ல என்ன தெரிஞ்சிருக்கா, 172 எடுக்கக்கூடியதை 147 எடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்ப கரெக்டான வேல்யூ நம்மளுக்கு என்னது, 172. அப்படி 172 எடுக்கத அவங்க என்னன்னு பண்ணிட்டாங்களா, தப்பா 148 தப்பா கால்குலேட் பண்ணிட்டாங்களா. சரிங்களா, கடைசியா என்ன கேட்டாங்க, சரியான சராசரி உயரம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரிங்களா, அப்போ கரெக்டான சராசரியை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 172 போடுறதுக்கு பதிலாக 148 போட்டு 12 மாணவர்களுக்கான சராசரியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம், அதை கரெக்ட் பண்ணிட்டு சரியான சராசரி உயரத்தை கண்டுபிடிக்க போறோம் 12 மாணவர்களுக்கும். சரிங்களா, அப்போ இதுல என்னதுலாம் வந்துட்டு ஒரு எக்ஸ் பார், அதாவது எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க, அதாவது n தெரிஞ்சிருச்சு. எக்ஸ் பார் அதாவது தவறான சராசரி ஒன்று தெரிஞ்சிருக்கு, கரெக்டான வேல்யூ ஒன்று கொடுத்திருக்காங்க, தவறான வேல்யூ ஒன்று கொடுத்திருக்காங்க, சரியான சராசரியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கணக்குகள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். இப்படி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். சரிங்களா, அப்ப என்ன பண்ணணும், முதல்ல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய தவறான சராசரியை முதல்ல எழுதிக்கணும், 152. சரிங்களா, சரி, எழுதியாச்சு. திரும்ப என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணிட்டு கரெக்டான வேல்யூ போடணும். கரெக்டான வேல்யூனா பிளஸ், தவறான வேல்யூனா மைனஸ் ஞாபகம். சரிங்களா, தவறுனாலே மைனஸ், சரிங்களா, கரெக்ட்னாலே பிளஸ், அந்த மாதிரி ஞாபகம். சரிங்களாங்க, அப்போ கரெக்டான வேல்யூ என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும். பிளஸ் 72 மைனஸ் பண்ணும். என்னத்தை மைனஸ் பண்ணும், தவறான வேல்யூவை மைனஸ் 48 மைனஸ் பண்ணியாச்சு. பை டிவைடுக்கு கீழே என்ன பண்ணணும், நம்பரை போடணும், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை போடணும். அப்போ எதுக்கு, அதாவது கரெக்டான வேல்யூ பிளஸ் பண்ணி ராங்கான வேல்யூ மைனஸ் பண்ணிருப்போம் இல்லையா, அதுக்கு கீழே தான் என்ன பண்ணணும், அந்த நம்பர் ஆஃப் வேல்யூஸ் போடணும். எல்லாத்துக்கும் சேர்ந்து காமனா போடக்கூடாது, இதனால ஞாபகம். சரிங்களா, பை 12. சரிங்களாங்க, போட்டாச்சு. இப்ப சால்வ் பண்ண ஆரம்பிப்போமா, 152 முதல்ல அப்படி போட்டுக்கோங்க. பிளஸ் 172 இருந்து 148 கழிக்கணும். சரிங்களா, அப்ப 172 இருந்து 148 கழிச்சோம் அப்படின்னா 24 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களாங்க, பை 12. இப்போ இதை கேன்சல் பண்ணிடுவோமா, ஓர் 12 12 2 12 24. சரிங்களாங்க, அப்போ 152 பிளஸ் 2 தானே 154. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா, சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா. என்ன கேட்டிருக்காங்க, the mean of a group of 20 items was found to be 40. While checking, it was found that an item 43 was wrongly written as 53. Calculate the correct mean ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு புள்ளி விவரத்தில் 20 மதிப்புகளின் கூட்டு சராசரி 40. அவைகளை சரிபார்க்கும் போது 48 என்ற மதிப்பு தவறுதலாக 53 என எழுதப்பட்டதாக தெரிய வந்தது. அவ்விவரத்தின் சரியான கூட்டு சராசரியை காண்க. சரியான மீனை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. மேல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம், இங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பதிலா ஐட்டம்ஸ். சரிங்க, க்ளூ மாதிரி கொடுக்கட்டுமா, n வந்து நம்மளுக்கு என்னது 20 மதிப்புகளின் கூட்டு சராசரி. சரிங்களா, அப்ப ஐட்டம்ஸ்னா ஒரு மதிப்புகள் இருக்கு, n = 20. சரிங்களா, அப்ப n = இங்க 20. அப்ப தவறான சராசரி நம்மளுக்கு x பார். அப்போ அவைகளோட சரி பார்க்கும் பொழுது 43க்கு பதிலாக 53 போட்டிருக்காங்க. அப்ப கரெக்டான வேல்யூ 43, அப்போ தப்பான வேல்யூ 53. அப்போ கடைசியா கரெக்டான சராசரி கூட்டு சராசரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம மெத்தட்ல போட்டா ஆன்சர் வந்துடும். சரிங்களாங்க, இது உங்களுக்கு ஹோம்வொர்க். இந்த சம்ம சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட்ல சொல்லணும். சரிங்களா, சரி, அடுத்த கணக்கு போயிட்டுமா. என்னன்னு பாருங்க, mean of 89 observation is found to be 32. At the time of computation, 2 items were wrongly written as 29 and 37 instead of 38 and 28. Find the correct mean ன்னு கேட்டிருக்காங்க.
என்ன சொல்லிட்டாங்க, 89 எண்களின் சராசரி 32 என காணப்பட்டது. கணக்கிடும் நேரத்தில் 38 மற்றும் 28 என்ற இரு விவரங்கள் 29 மற்றும் 37 என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது தெரிய வந்தது. எனவே சரியான சராசரியை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேல என்ன பார்த்தோம், ஒரே ஒரு வேல்யூ கொடுத்திருந்தாங்க. சரிங்களா, ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தப்பா நோட் பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க. இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2 நம்பர்ஸை தப்பா எழுதிட்டாங்களாம். சரிங்களா, இதே மெத்தட்ல தான் ஃபாலோ பண்ண போறோம். 2 கூட்ட போறோம், அதாவது 2 எண்களை கூட்ட போறோம், 2 எண்களை கழிக்க போறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களாங்க, இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க, சரி இருக்கட்டும். கொஸ்டின்ல ஒரு சின்ன கரெக்ஷன்ங்க, 89 எண்கள் கிடையாது. சரிங்களா, 9 எண்கள் தான். சரிங்களாங்க, அப்போ மீன் ஆஃப் 9 அப்சர்வேஷன் இஸ் ஃபவுண்ட் டு பி 32. சரிங்களா, மொத்தம் 9 எண்கள் தான் இருக்கு. சரிங்களா, இதை மட்டும் கரெக்டா சேஞ்ச் பண்ணிவாங்க. சரிங்களா, அப்போ 9 எண்களின் சராசரி 32 என காணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அப்போ மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கு, 9 எண்கள் இருக்கு. சரிங்களாங்க, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல ஒரு சின்ன தப்பு. சரிங்களா, சரி, 9 எண்களின் சராசரி என்னவாக இருக்குதா, 32ஆக இருக்குதா. சரிங்களா, அப்போ எக்ஸ் பார் என்னவாக இருக்குதா, இங்க 32 இருக்குதான். கணக்கிடும் நேரத்தில் 38 28 என்ற இரு விவரங்கள் 29 37 என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்ப கரெக்டா என்ன சொல்லியிருக்காங்க, கரெக்டான வேல்யூஸ் நம்மளுக்கு என்னது 38 28. அவங்க என்ன பண்ணிட்டாங்களா, இந்த 38 28 போடுறதுக்கு பதிலா தப்பா எடுத்துட்டாங்களா, எப்படி 29 37 சொல்லிட்டு தவறாக எடுத்துக்கிட்டாங்களா. இப்படி தவறாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அத சரியான சராசரி என்ன, அப்போ இது நம்மளுக்கு ராங்கான சராசரி. சரிங்களா, அப்போ தவறான சராசரி இது. அப்போ கரெக்டான சராசரி நம்மளுக்கு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களாங்க, இதுலயே வேற ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. முதல்ல என்ன பண்ண போறோம், தவறான சராசரி இருக்கும் இல்லையா, அதை முதல்ல போட்டுக்கணும். 32 தவறான சராசரி கூட்டணும். சரிங்களா, எதை கூட கூட்டணும், கரெக்டான வேல்யூஸ் கூட கூட்டணும். அப்போ இங்க கரெக்டான வேல்யூ 2 இருக்கு, 38 28 2 வேல்யூ இருக்கு. அப்போ 2 மதிப்பை கூட்டணும். சரிங்களாங்க, அப்போ 38 பிளஸ் 28. சரி, கூட்டியாச்சு. இப்போ ராங்கான வேல்யூ மைனஸ் பண்ணும். 2 ராங்கான வேல்யூஸ் இருக்கு, அப்ப ரெண்டுக்குமே என்ன பண்ணும், மைனஸ் பண்ணும். அப்ப -29 -37. சரிங்களாங்க, கரெக்டான வேல்யூவை பிளஸ் பண்ணிருப்போம், தவறான வேல்யூவை மைனஸ் பண்ணிருப்போம். அதுக்கு கீழே தான் நம்பர் ஆஃப் அந்த எண்களை போடணும். சரிங்களா, நம்பரோட மதிப்பை அதுக்கு கீழே தான் போடணும். சரிங்களா, 32 கூட என்ன பண்ண, சராசரி கூட என்ன பண்ணிடக்கூடாது, காமனா என்ன செஞ்சிடக்கூடாது, போட்டுறக்கூடாது. சரிங்களா, அப்போ பை 9 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. சரிங்களாங்க, அப்போ முதல்ல 32 அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களாங்க, இப்போ 38 28 கூட்டுவோம். சரி, முதல்ல 30 20 எத்தனை, 50. சரிங்களா, 8 8 எத்தனை, 16. அப்ப 66 கிடைக்கும். சரிங்களா, 66 மைனஸ் 29 மைனஸ் 37. அப்ப என்ன பண்ணணும், திரும்பியும் பிளஸ் தான் போடணும், ஆனா சைனை மட்டும் மைனஸ் சைனா போடணும். சரிங்களா, இங்க ஒரு 20 அங்க ஒரு 30 50 ஆகும். 9 7 16. அப்ப திரும்பியும் 66 கிடைக்கும். சரிங்களா, சரி பை 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களாங்க, அப்போ 32 66 மைனஸ் 66 எத்தனை, 0 பை 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுக்கு வேல்யூ இருக்கா, திரும்ப 0 ஆயிரும். அப்போ 32 அப்படிங்கறத ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்காங்க, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா, சரி அடுத்த கணக்கு போயிட்டுமா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. the mean of 100 observation is found to be 40. At the time of computation, 2 items were wrongly taken as 3 and 72 instead of 30 and 27. ஃபைண்ட் த கரெக்ட் மீன் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது 100 எண்களின் சராசரி 40 என்று காணப்பட்டது. கணக்கிடும் நேரத்தில் 30 மற்றும் 27 என்ற இரு விவரங்கள் 3 மற்றும் 72 என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது என தெரிய வந்தது எனில் சரியான சராசரியை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க, சரி முதல்ல கொஸ்டின் கொடுத்திருக்காது அப்படி எழுதிக்கலாம். மொத்தம் 100 எண்கள் இருக்கு. சரிங்களா, அப்ப n = 100. சரிங்களா, சரி அப்ப அந்த 100 எண்களோட சராசரி அவங்க என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, 40ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களாங்க, சரி இருக்கட்டும். கணக்கிடும் நேரத்தில் 30 மற்றும் 27 என்ற இரு எண்கள் விவரங்கள் 3 மற்றும் 72 என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவங்க எப்படி எடுத்திருக்கணும், கரெக்டா எப்படி எழுதியிருக்கணும், 30 27 எடுத்திருக்கணும். ஆனா அவங்க தவறா எப்படி எடுத்துக்கிட்டாங்க, 3 72 தவறாக எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா, இப்படி தவறாக எடுத்துக்கொள்ளது கணக்கிட, அதாவது தெரிய வந்தது எனில் சரியான சராசரியை நீங்க தான் கண்டுபிடிக்கணும்ப்பா. சரிங்களா, கரெக்ட் சராசரியை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. சரிங்களா, கேள்வி புரிஞ்சிருக்கும் நம்புறேன். முதல்ல என்ன பண்ணணும், தவறான சராசரியை போட்டுக்கணும். 40 பிளஸ் பண்ணணும், கரெக்டான வேல்யூஸை பிளஸ் பண்ணணும். பிளஸ் 30 பிளஸ் 27. அப்போ மைனஸ் பண்ணணும், ஏன்னா ராங்கான வேல்யூஸை -3 -72. சரிங்களா, டிவைடு கீழே நம்பர் ஆஃப் அந்த நம்பர்ஸை போடணும். சரிங்களாங்க, அப்போ எத்தனை 100 இருக்கு. சரிங்களா, டிவைடட் பை 100 போட்டாச்சு. சரிங்களாங்க.
முதல்ல 40 அப்படி போட்டுக்கோங்க. பிளஸ் 30 பிளஸ் 27 எத்தனைங்க? 57 சரிங்களா? மைனஸ் 3 மைனஸ் 72 எத்தனைங்க? 75 மைனஸ் 75 சரிங்களா? பை 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, முதல்ல 40 அப்படி போட்டுக்கோங்க. அப்புறமா 57ல இருந்து 57 மைனஸ் 75 நம்மளுக்கு என்ன? மைனஸ் 18 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா? மைனஸ் 18 பை 100 சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து சால்வ் பண்ணுவோம் சரிங்களாங்க? அப்போ 9 2 18 சரிங்களா? இங்க I 2 10 சைவரை அப்படியே போட்டுக்கோங்க. இதுக்கு மேல அதை கேன்சல் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும் சரிங்களா? எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? 50ன்னு தான் கிடைக்கும் சரிங்களா? அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா 40 பை 1 மைனஸ் 9 பை 50 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு எல்சிஎம் எடுத்தா திரும்ப நமக்கு எல்சிஎம் என்னவாக கிடைக்கும்? 50ன்னு தான் கிடைக்கும் சரிங்களாங்க? அப்போ டிவைடு கீழே 1 இருக்கு. அப்போ மேல என்ன பண்ணணும்? 50ஆல பெருக்கணும் சரிங்களா? அப்போ 40 இங்க கீழே 50 தான் இருக்கு. 50 கூட எத்தனை பேருக்குன்னா திரும்ப 50 வருதுன்னு பார்க்கணும். 1 பேருக்குன்னா 50 வரும் சரிங்களாங்க? சரி, அப்ப 40 × 50 4 × 5 எத்தனை? 20 சரிங்களா? திரும்ப 2 சைவரை அப்படி போட்டோம்னா 2000 மைனஸ் 9 பை 50 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா? சரி இருக்கட்டும். அப்ப 2000ல இருந்து 9 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1991 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் பை 50 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் சரிங்களாங்க? சரி, இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஓர் 50 50 சரிங்களா? பாயிண்ட்ல தாங்க வரும். போட்டோம் அப்படின்னா 50 சரிங்களாங்க? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 50 150 சரிங்களாங்க? அப்போ திரும்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 49 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த 1 திரும்ப கீழே இறக்கணும் அப்படின்னா 9 × 50 என்னன்னு கிடைக்கும்? 450 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களாங்க? திரும்ப 41 அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் வரும். அப்போ பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா இங்க 0 போடுவோம். அப்போ 8 50 400 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா? அப்போ திரும்ப 10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். திரும்பியும் 0 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 50 100 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும் சரிங்களாங்க? அப்போ இதுதான் ஆன்சரா இருக்கும். 2 50 100 சரிங்களா? இப்போ 39.82 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் ஏ தான் சரியான சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? கடைசி கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. The average mark of 25 students was found to be 78.4. Later on, it was found that score of 96 was misread as 69. Find the correct mean of the marks ன்னு கேட்டிருக்காங்க. 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பெண்ணானது 69 என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சராசரியை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 9th புக்ல உள்ள கேள்வி சரிங்களாங்க? கொஸ்டின்ல கொடுத்திருக்கதை எழுதிக்கலாம். மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? என்ன கொடுத்திருக்காங்க? 25 கொடுத்திருக்காங்க சரிங்களாங்க? சராசரி மதிப்பெண் சரிங்களா? அந்த 25 மாணவர்களுக்கும் சராசரி மதிப்பெண் என்னவாக இருக்குதா? 78.4ன்னு இருக்குதா சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். புள்ளிகள்ல இருக்கிறதெல்லாம் பயந்துட வேண்டாம் சரிங்களாங்க? இங்கு 96 என்ற மதிப்பெண்ணானது 69 என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது சரிங்களா? அப்போ கரெக்டான வேல்யூ நம்மளுக்கு என்னது? 96 சரிங்களாங்க? அதை எப்படி தவறாக எடுத்துக்கிட்டாங்க? 69ன்னு எடுத்துக்கிட்டாங்க. இப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சரியான மதிப்பெண் சராசரியை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களாங்க? கரெக்டான சராசரியை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? தவறாக எடுத்துக்கிட்ட அந்த மீன் வேல்யூ போட்டுக்கணும். 78.4 சரிங்களா? பிளஸ் பண்ணும் என்னத்த? கரெக்டான வேல்யூவை 96, மைனஸ் பண்ணும் ராங்கான வேல்யூவை 69, டிவைடு கீழே என்ன பண்ணும்? 25 அப்படின்னு சொல்லிட்டு போகணும் சரிங்களாங்க? 8.4 பிளஸ் 96ல இருந்து 69 கழிச்சோம் அப்படின்னா 27 பை 25 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? டைரக்டாவே எல்சிஎம் எடுத்துக்கலாம் சரிங்களாங்க? அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 1க்கும் 25க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எல்சிஎம் மதிப்பே நம்மளுக்கு 25 அப்படின்னு சொல்லிட்டு தான் கிடைக்கும் சரிங்களா? சரி, அப்போ டிவைடு கீழே நம்ம என்ன போட்டுக்கணும்? முதல்ல 25ன்னு போட்டுக்கணும் சரிங்களா? சரி, 1 கூட எத்தனை பேருக்குன்னா 25 வரும்னு பார்க்கணும் சரிங்களா? அப்போ 1 கூட 25 பேருக்குன்னா 25 வரும். 25 கூட எத்தனை பேருக்குன்னா 25 வரும். 1 பேருக்குன்னா 25 வரும். அதை மேலே பெருக்கோங்க சரிங்களாங்க? இப்போ பெருக்கிறோமா? 78.4 25 சரிங்களா? அப்போ 5 20, 2 மிச்சம் இருக்கும். 8 5 40, 42 இருக்கும். மிச்சம் 4 இருக்கும். 7 5 35, மிச்சம் 4 39 சரிங்களா? அப்போ 4 2 8, 8 2 16, மிச்சம் 1 இருக்கும். அப்போ 7 2 14, 15 ஆயிரும் சரிங்களா? மிச்சம் 1 இருக்கு 15,000. அப்போ சைவர் ரெடி போட்டுக்கோங்க. 8 + 2 எத்தனை? 10 சைவர், மிச்சம் 1 போட்டுக்கோங்க. 10 16 ஆகும். மிச்சம் 1, 8 மிச்சம் 1 9. அப்போ இங்க 1 சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் சரிங்களா? புள்ளி வச்சோம் அப்படின்னா 1960 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா? பிளஸ் 27 × 1 27 தான் சரிங்களாங்க? சரி இருக்கட்டும். 1900
சரி இருக்கட்டும். 1960 கூட 27 கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு கடைசியா 1987 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? 1987 by 25 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 1987 25ஆல வகுக்கணும். சரிங்களா? 1987 25ஆல வகுத்தோம் அப்படின்னா முதல்ல 7 25 175. சரிங்களா? அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8ல 5 போச்சுன்னா 3, 9ல 7 போச்சுன்னா 2. சரிங்களா? அப்போ 7 திரும்ப கீழே வைக்கிறீங்க. அப்போ திரும்ப 9 × 25 225. சரிங்களாங்க? சரி, அப்போ 7ல 5 போச்சுன்னா 2, 3ல 2 போச்சுன்னா 1. அப்போ புள்ளி வச்சுட்டு 0 போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்போ 4 25 100. சரிங்களா? திரும்ப 20. அப்போ புள்ளி இருக்கும். திரும்ப ஒரு 0 போட்டுக்கலாம். இங்க 8 25 200. அப்போ கடைசி நம்மளுக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரிங்களா? இங்க இடம் இல்ல. அப்போ 200 0ன்னு ஆயிரும். சரிங்களாங்க? சரி, அப்போ கடைசியா நம்மளுக்கு 79.48 அதான் ஆன்சரா இருக்கு. ஆப்ஷன்ல இருக்கா? 79. அப்போ 79.48 ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.